الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. இது சூரத்துல் அன்பியாவுடைய 25வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நபியே, உங்களுக்கு முன்னால் நாங்கள் எந்த தூதரை அனுப்பினாலும் அவருக்கு என்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று வஹி அறிவித்தே தவிர கிடையாது. அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஒவ்வொரு இறை தூதருக்கும் வஹி அறிவிப்பான். அதாவது ஒவ்வொரு இறை தூதரும் அவர்களுடைய சமூகத்திற்கு என்ன சொல்ல வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, எனவே அல்லாஹுவையே நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் ஒவ்வொரு இறை தூதரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே நபி அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு நபிமார்களும் முதலாக தன்னுடைய சமூகத்துக்கு சொன்ன விடயம் இதுதான். இந்த அர்த்தத்திலே அல் குர்ஆனிலே பல வசனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இங்கே சொல்லப்படுவது தௌஹீதுல் உலூஹிய்யா, அல்லாஹ் இலாஹ், அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், அவனை தவிர யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இதுதான் ஒவ்வொரு நபிமாரும் தங்களுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள். அப்படியென்றால் அதைவிட முக்கியமாக அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இரட்சகன் என்கின்ற தௌஹீதுர் ருபூபியாவை அவர்கள் ஏன் சொல்லவில்லையா? நிச்சயமாக அங்கே உள்ள சமூகத்தவர்கள் அவர்கள் தௌஹீதுர் ருபூபியாவை ஏற்றிருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் தௌஹீதுர் ருபூபியாவிலே அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான் என்கின்ற நம்பிக்கை எல்லா சமூகங்களிலும் பொதுவாக இருந்தது. ஆனால் அவர்கள் வணங்குகின்ற பொழுது அந்த ஏக இறைவனை மாத்திரம் வணங்காமல் பல கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதற்குரிய பல காரணங்களையும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால்தான் நபிமார்கள் மிக அழுத்தமாக சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட விடயம் தௌஹீதுல் உலூஹியாவை தவிர தௌஹீதுர் ருபூபியா அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப் இருக்கிறார் என்பதை மறுப்பவர்கள் மிக குறைவானவர்கள்தான். அது மட்டுமல்லாமல் அவ்வாறு யார் மறுக்கிறார்களோ அவர்கள் மறுப்பதாக இருந்தால் பெருமைத்தனமாகத்தான் அதை மறுப்பார்கள். உண்மையிலே அவர்களுடைய உள்ளத்திலே இந்த உலகம் தானாக உருவாகி இருக்க முடியாது, இந்த உலகத்தை படைத்து ஒருவன் இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை அவர்களுடைய மனதிலே இருக்கும். ஆனால் மனமுரண்டாக பெருமைத்தனமாக அதனை மறுத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்மை. அதனால்தான் ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்கின்ற அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. அது இல்லாவிட்டால் உண்மையிலே ஒருவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு முன்னால் அவர் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறான் என்பதை ஏற்றிருக்க வேண்டும். எனவே எங்களுடைய பிரச்சாரத்திலும் நாங்கள் அடிப்படையிலே முன்வைக்கப்பட வேண்டியது அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும், வணக்கத்திலே அவனுக்கு இணை வைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். பெயரில் வேண்டுமென்றால் ஒவ்வொரு மொழியிலும் அந்த கடவுளை அவர்கள் பல்வேறு பெயர்களிலே அழைக்கக்கூடும்.